வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு முக்கியமான பதிவு இது. தமிழ் கேள்விகள் 30 கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கலை அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சரை பார்த்துட்டு இது தொடர்பான சார்ந்த கேள்விகளை படிச்சுக்கோங்க. எளிமையாக தான் இருக்கும் எக்ஸாமு. கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து படிச்சிங்கன்னா கூட உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். டீச்சிங் நான் டீச்சிங் 2 பேருக்குமே ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ எக்ஸாமு மார்க்கையும் குறைச்சிட்டாங்க. அதனால் படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். படிக்கலாம். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை குறிக்கிறது. எதை பொறுத்து தான் யாப்பிலக்கணத்தில் அடின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீர்களின் எண்ணிக்கையை தான் யாப்பில் அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 32. இந்திர விழா 28 நாள்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது அப்படின்னா மணிமேகலையில் தான் கூறப்படுது. 10th புக்கில் இருக்குது. இது போன கொஷின் பேப்பரு, அது அப்படியே கொடுத்துருக்கான். அதனால் 33ன்னு கொஷின் வரும். 33 பாருங்கள். நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்று அழைப்பார். பஜார் பெயிண்டிங் என்று அழைப்பார்கள். நாட்காட்டி ஓவியங்களை பஜார் பெயிண்டிங்னு சொல்லுவோம். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராக வந்துச்சு அப்படின்னா அது என்னது? முதநிலை தொழிற்பெயர். விகுதி இருந்தால் தொழில் பெயர். அதே விகுதி திரிஞ்சு விகுதி பெறாமல் முதநிலை மற்றும் திரிந்து வந்ததுன்னா அது முதநிலை திரிந்த தொழில் பெயர். கூற்று கேட்குறாங்க பாருங்கள். வல்லெழுத்துக்கள் கசதப ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். அதே நிலைமொழியோடு புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கசதப நிலைமொழியோட புணர்கையில் அதோட மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணருமா புணராதா? கண்டிப்பாக கசதபக்கு இக்கு இச்சு இதெல்லாம் தான் புணரும். அதனால் கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 36வது கேள்வி. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்னும் வரியில் இடம்பெறும் படிமம் என்ன படிமம் அப்படின்னா மெய்ப்படிமம். கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணுங்கிறது மெய்ப்படிமம். 11th புக்கில் இருக்குது. 37 பாருங்கள். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் நாகூர் ரூமி. தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது எது? தஞ்சை பெரிய கோவிலை தான் தட்சிணமேருன்னு சொல்கிறாங்க. இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. 2-3 தடவை வந்துச்சு. திரும்ப ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது. 39th பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? நம்ம மு. வரதராசனார். கனவு காண்றதை கூட மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 40வது கேள்வி. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. 41வது கேள்வி பாருங்கள். ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாததை தெரிவு செய்க. ஓகாரம் என்னும் இடைச்சொல் நன்னூலில் எந்த பொருளில் வரலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இசை நிறை. இது மட்டும்தான் பொருந்தாது. மற்றபடி தெரிநிலை, பிரிநிலை, எதிர்மறை இதிலெல்லாம் ஓகாரம் இடைச்சொல் வருதுன்னு நன்னூல் சொல்லுது. 42வது கேள்வி பாருங்கள். கோப்பல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன? 1991. நமது கவிதையின் குளிர்ச்சி உண்டு கூர்ந்திருக்கும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ரகங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை சொன்னது பேரறிஞர் அண்ணாதுரை. கவிதையின் குளிர்ச்சியும் உண்டு கூர்ந்திருக்கும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியனும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ரகங்கள் இருக்க வேண்டும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணாதுரை. 44. கத்துங்குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதியை தெரிவு செய்க. மரபு வலுவமைதி. இதே கேள்வி டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. அடுத்து பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன நோய் வந்ததுனால நிறுத்தினாங்க? பிளேக் நோய். அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளேக் நோய் அட்டாக் ஆச்சு. அடுத்து 46. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். ஆன்சர் மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ. அடுத்து 47. பண்டைய கால கல்வி முறையில் ஓதுவார் என அழைக்கப்படுபவர் யார்? யாரை ஓதுவார்னு சொல்லுவோம்? பள்ளிக்கு முதலில் வருபவர் தான் ஓதுவார். 48வது கேள்வி பாருங்கள். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்குரியவர் யார் அப்படின்னா சுபமாணிக்கம் தான் தமிழ் இமயம் என்று போற்றப்படுகிறார். அடுத்து பின்வரும் தொடர்பில்லாதது எது? உற்றது உரைத்தல், ஊறுவது கூறுதல், இனமொழி உரைத்தல். ஐயுறல் கூறல் அப்படிங்கிறது வராது. புணர்ச்சியில்
வர்ற விதிகள் தான் இது. இது 3 வரும். ஐயுறல் கூறல் வராது. அது தவறானது. அடுத்து 50வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தெரிவு செய்க. மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம், கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகை ஓவியம், கார்ட்டூன்னா கருத்துப்படம், ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல்னு வரும். கல்வெட்டு அப்படிங்கிறது தப்பு. அப்போது 50க்கு டி தான் ஆன்சர். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம். பின்வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் தான் மொழியின் முதல் நிலை. பேசுவதும் கேட்பதும். காலம் கறந்த பெயரெச்சம்னு எதை சொல்கிறோம்? காலம் கறந்த பெயரெச்சம் வினை தொகை. ஒப்புரவை விளக்க பயன்படுத்திய உவமை என்ன அப்படின்னா பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மருந்து மரத்தை தான் ஒப்புரவு செய்கிறவங்கள மருந்து மரத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. ஒப்புரவை விளக்கி பயன்படுத்திய உவமை என்ன அப்படின்னா மருந்து மரம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று சொன்னவர் யார்? ஜலாலுதீன் ரூமி. ஜலாலுதீன் ரூமி. 56 பொறுத்துக. கவ் அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன வரும்? கூ அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? சே அப்படின்னா என்ன வரும்? கவ் அப்படின்னா கவர் அப்படின்னு வரும். கவ் அப்படின்னா கவர். கவ்வுக்கு கவர். கூ அப்படின்னா பூமி. பூமியை தான் கூன்னு சொல்லுவாங்க. சே அப்படின்னா உயர்வு. சேனா உயர்வு. மைனா அஞ்சனம்னு வரும். மைனா அஞ்சனம்னு வரும். அடுத்து 57 பாருங்கள். பாரதியார் பெண்களுக்கான குறள் வெண்பா எழுதிய இதழோட பெயர் என்ன? குறள் வெண்பா எழுதினார் பெண்களுக்காக. எந்த இதழில் எழுதினார்னு கேட்குறாங்க. ஆன்சர் சக்கரவர்த்தினி. 11th புக்கில் இருக்குது. அடுத்து பகுபத உறுப்புகளுள் அடங்காதது 7வது உறுப்பாக வருவது புறத்துறுப்புன்னு சொல்லுவோம். அது என்ன? மொத்தம் 6 உறுப்பு தான் இருக்குது. இதில் அடங்காத இன்னொரு உறுப்பு இருக்குது. அதை என்னன்னு சொல்லுவோம்? எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிழக்கு வாசல் உதயம் என்ற இலக்கிய இதழை உத்தமச்சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? 12 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். 60வது கேள்வி. நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் சீசு செல்லப்பா. 30 கேள்விகளும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். இன்னுமே கொஞ்சம் கூற்று காரணம் கேள்விகள் அதிகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.